ஹலோ மோட்டோ ஃபேம். இன்றைக்கி நம்ம கார் பையர்ஸ் அவங்க ஹேஷ்பேக்லேருந்து அப்கிரேட் ஆகலாம், இல்லை சி செக்மெண்ட் செடான்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகும்போது அவங்க எங்கே வருவாங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட லுக்ரேட்டிவ் செக்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. நிறைய கார்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க அந்த லெவலுக்கு பட்ஜெட்டில் பார்க்கும்போது 20லேருந்து 25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டை ஏன் பார்க்கலாம். இது நம்மக்கிட்ட கன்சல்ட்டிங்கில் கேட்கப்படுற ஒரு காமனான ஒரு கொஸ்டின். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம கூட ஹெக்டர் இருக்குது, மிட் சைஸில் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃபேஸான கியாவோட செல்டாஸ் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ண போகிறோம். நம்ம இந்த ரெண்டு கிராஸ் செக்மெண்ட் கம்பேரிசன் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஹெக்டார் எப்படி இருக்குது, செல்டாஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பேரிசனில் இவங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒரு டிரைவ் மூலமாக நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா நியூ கார் லான்ச்சஸோட நியூ ரிவ்யூஸை தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலான சில ரிவ்யூஸ் பண்ணுறதுல தான் இந்த கான்செப்டை நம்ம இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வரோம். இந்த கிராஸ் செக்மெண்ட் கம்பேரிசன், செக்மெண்ட்டுக்குள்ள கம்பேரிசன் ரியல் வேல்டாக நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணமே ரீசெண்டான பீரியடில் பீப்புளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வர்ற ஏரியா இதுதான். ஏன்னா இந்த என்ட்ரி ப்ரீமியம் எஸ்யூவியில் நம்ம பார்த்தோன்னா ஹெக்டார் இருக்குது, ஹெக்டாருக்கு XUV 700 இருக்குது, சஃபாரி ஹேரியர் இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இந்த பக்கம் செல்டாஸ் கூட கிரெட்டா இருக்குது, கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் இருக்குது, குஷாக் டாய்குன் இருக்குது, எலிவேட் இருக்குது, ஆஸ்டர் இருக்குது. இப்படி அது இன்னொரு ஸ்டைலில் போய்ட்டு ஈவன் C3 ஏர்கிராஃப்ட் கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ க்ரௌடனான இடத்துல நம்ம இந்த ஹெக்டார் வர்சஸ் செல்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பேரிசனை நம்ம நம்மளோட ஸ்டைலில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நான் இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகல, டைமென்ஷனல் வைஸ் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இதோட ரெஸ்பெக்டிவ் ரிவ்யூஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஃபுல் அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த அந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஏன்னா இது அடுத்த செக்மெண்ட், அதோடைக்கும் பிக்கர் செக்மெண்ட். இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவியோட ஒரு ஸ்டைல் இருக்கிறதுக்கு ஒரு ஹை ரைஸான பானட், ஒரு ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டு கார்லையும் காமன் தான், அது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்க்கும்போது தான் இதோட அந்த லெங்த் நமக்கு தெரியும். 4699 மில்லிமீட்டர் லெங்த். அப்படி பார்க்கும்போது 4.7 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோன்னா 2750 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். இப்போ அந்த சைஸ் டிஃப்ரென்ஸே உள்ள நமக்கு அந்த இன்டீரியர் ரூமை தான் கொடுக்கும். அந்த வீல் பேஸோட ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கூட பூட் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். இது 5 சீட்டர் மாடல், ஒரு பெரிய பூட் இருக்குது, 600 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் இருக்குது, 18 இன்ச் டயர்ஸ் இருக்கும், டியூவல் டோனில் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு எஸ்யூவியோட ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. லிட்ரலி இது நம்ம பார்த்தோன்னா இது ஒரு மோனோகாக் எஸ்யூவி, போஜோன் 530 சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்போம். நல்ல ஹெவியான கார். நீங்கள் டோர்ஸை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா அந்த பி பில்லர்லாம் ஹாட் ஸ்டாம்பில் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே ரோல் டியூப்ஸ் கொடுத்து இதோட அந்த இன்டீரியர் பீம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அட்வான்ஸ் ஹைஸ்டன் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் இல்லாட்டி கூட நம்ம குளோபலி விற்கிறதுனால ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். லெவல் 2 ADAS இருக்கும், ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ஹெக்டரில் பார்த்தோன்னா 4 வீலுக்கு ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இதோட ரோட்டர்ஸோட சைஸ் நல்ல பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான், ரியர்லேயும் அப்படி தான். பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ க்ரோ ஆனதுக்கு காரணமே இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 192 மில்லிமீட்டர் கிளியரன்ஸ் கிடைக்கும். இது லேடனாக பார்க்கும்போது ஒரு 20 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட இந்தியன் ரோட்ஸ் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இதோட கர்வ் வெயிட் பார்த்தோன்னா 1700 கிலோகிராம் இருக்கும். அதில் முதல்ல சேஃப்டியில் சொல்லணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். செல்டாஸ் பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னது, அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் இதுக்கும் உண்டு. அந்த கம்பேரிசனில் உங்களுக்கு அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் LED ஹெட்லாம்ப்ஸும் டீட்டெயிலிங் எல்லாம் இருக்குது, அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம சைடு லெங்க்துக்கு வரலாம். 4365 மில்லிமீட்டர். அங்கே 4.7 இருக்கும், இங்கே 4.365 அந்த பாயிண்டில் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோன்னா 2610 மில்லிமீட்டர் இருக்கும். அப்போ அந்த 2610 மில்லிமீட்டருக்கு உள்ள ரூம் தான் நமக்கு கிடைக்கும். கூட அந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிஎல் இருக்கும். பெரிய சைஸான எக்ஸ்டீரியரில் கிளாஸி ஏரியா நிறைய இருக்கும். இங்கே அந்த டிஎல்லோ கொஞ்சம் கம்பேரிசனில் பார்த்தோன்னா. இப்போ இதுவும் ஒரு மோனோகாக் ஸ்ட்ரக்சரில் பில்டு பண்ணியிருப்பாங்க. ரெண்டு கார்ஸுமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் தான் இருக்குது. இது ஒரு 1300 கிலோகிராமை சுற்றி இதோட கர்வ் போயிட்டுருக்கு. ஆனால் 3 என்ஜின்ஸ் இருக்கும்போது
ஒரு 1200 1300 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். 73% வந்து அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் காம்பினேஷனில் பில்டு பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக இதோட சிப்ளிங்கான கிரெட்டா லாஞ்சில் வந்து அந்த கலர் டிஃப்ரென்சஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. இதில் ஸ்டாண்டர்டாக வந்து 15 சேஃப்டி ஃபீச்சர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். லெவல் 2 ஆடாஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 433 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த கார் வந்து அந்த நம்ம ஒரு மிட் சைஸில் இருந்து அப்கிரேட் ஆகும்போது அந்த மிட் சைஸுக்கான ஸ்பேஸை தான் இது ஈக்குவலி கொடுக்கும். டிஸ்க் பிரேக்ஸ் தான் ஆல்ரவுண்ட் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டோட ஸ்டைலுக்கு பார்க்கும்போது அதுக்கு யூனிஃபார்மாக தேவையான அளவுக்கு இதில் அந்த ரோட்டரோட சைஸ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னது தான். ஏன்னா நீங்கள் இந்த சைடை நீங்கள் பார்த்தாலே அந்த காரோட அந்த டைமென்ஷனல் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஹெக்டரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கேபின் நமக்கு உள்ளே வரும்போதே தெரியும். டியூல் டோனில் பிளாக் ஒரு ஓக் ஒயிட் இன்டீரியர் இருக்கும். லெதர் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்ல தை சப்போர்ட் இருக்கும். வெண்டிலேட்டட் இருக்கும். சீட் பார்த்தோன்னா 6-வே வந்து டிரைவர் சீட் வந்து நம்ம பவர்டாக யூஸ் பண்ண முடியும். கோ டிரைவர் சீட் வந்து 4-வே வந்து பவர்டாக யூஸ் பண்ண முடியும். கூட வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ஸ்டியரிங் இருக்கும். இந்த இன்டீரியரில் நம்மளை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறது இந்த 14 இன்ச்சில் இருக்கிற இந்த போர்ட்ரேட் ஸ்க்ரீன் தான். அது ஸ்க்ரீன் சொல்கிறத வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இந்த கியர் ஸ்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இதில் நிறைய கண்ட்ரோல்ஸுக்கான சுவிட்சஸ் டாகிள்ஸ் எல்லாமே இருக்குது. டேம்பர் டோர் இருக்குது. ப்ளஸ் பார்த்தோன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் இருக்கிற ஆம்ரெஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுற ஒரு பாயிண்டில் இருக்குது. 10.25 இன்ச்சில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்குது. அது டிஜிட்டலி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. டியூவல் பெயின் பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. நல்ல நிட்டட் ஃபேப்ரிக்கில் வந்து ரூஃப் லைனர் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்பேஸை நமக்கு காட்டுறது. நான் வெளியிலே சொல்லியிருப்பேன், டிஎல்ல இருக்கிறது வந்து பெரிய ஒரு டே லைட் ஓப்பனிங் உள்ள ஒரு ரூமியான ஸ்பேஸ். ப்ளஸ் இந்த கலர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. கூட இந்த காரோட ஒரு அட்வான்டேஜ் இந்த சீட்டிங் பொசிஷன். டிரைவிங்கில் நம்ம அதை பற்றி பேசலாம். எர்கனாமிக்கலி சார்ட்டடாக இருக்குது. நம்ம ஒரு ஹை ரைஸில் உட்காந்துருக்கிறோம். பானட் விசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. ஒரு எஸ்யூவியோட ஒரு தோரணை வந்து கண்டிப்பாக. இப்போ கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் போடலான்னு நினைக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். அதாவது இந்த காரோட மொத்த கண்ட்ரோல்ஸுமே இந்த ஆப்ஸ் மூலமாக நம்ம ஃபுல்லாக பண்ணுறது மாதிரி இருக்கும். செட்டிங்ஸுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது எல்லா காருக்கான எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது. இது வந்து ஓவர் தேர் அப்டேட்ஸ் இருக்கும். ஒரு 4G சிம் இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. கூட இதில் பார்த்தோன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். 8 ஸ்பீக்கர்ஸும் ட்விட்டர்ஸும் இருக்கும். ஒரு சப்வூஃபர் இது கூடயே கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சவுண்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இதுக்குள்ளேயே வந்திருக்கும். இதில் பார்த்தோன்னா 75+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது, இங்கிலீஷ் கமெண்ட்ஸு, வாய்ஸ் கமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் கீ யூஸ் பண்ண முடியும். ஐஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் மூலம் ரிமோட்ல இருந்து நம்ம வந்து இந்த காரோட ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆன் ஆஃப் பண்ண முடியும், அதாவது இம்மோபிலைசிங் பண்ண முடியும், லைவ் ட்ராக்கிங் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அப்படி ஒரு இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேடோட ஒரு ஐபேடோட ஒரு ஈரால இது வந்து இந்த காரில் இருக்கிறது ஒரு கண்டிஷன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு. இவங்க முன்னாடி காலத்துலேருந்தே இது 2019 இருக்கிறதுனால கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறோம். கேமராவோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் 360 டிகிரியோடது. இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டெசிஷன் மேக்கிங்கில் இந்த செகண்ட் ரோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம ஒரு லோ ஃப்ளோர் செதானில் இருந்து அப்கிரேட் ஆகிறப்போ இல்லை ஒரு ஹேச்சில் இருந்து அப்கிரேட் ஆகும்போது இந்த எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ரோவில் இங்கிரஸில் யூஸ் ஆகும். எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் சிரமப்பட்டு ஏறுவாங்க. எதுலன்னா செதான்ஸில். இதில் அந்த பிரச்சனை இல்லை. 190 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூட பேலன்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்பர்ச்சர் நல்ல பெருசாக இருக்குது. டோர்ஸ் வந்து ஒரு 80 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக வந்து உள்ளே வரலாம். இந்த காரோட பிக்கஸ்ட் யூஎஸ்பிஏ வந்து இந்த செகண்ட் ரோ தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, லெக் ரூம் இருக்குது, தை சப்போர்ட் இருக்குது, பெஞ்ச் மாதிரி சீட் இருக்குது. இந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து ரெக்ளைன் பண்ண முடியும். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வரைக்கும் ரெக்ளைன் பண்ண முடியும். ஹைவேஸ் டிரைவ்ஸில் யூஸ் ஆகும். இப்போ வந்து நைட் டைமில் பெரிய பேனராமிக்கை ஓப்பன் பண்ணோன்னா, நம்ம பேனராமிக்கோட ஃபேன் இல்லாட்டி கூட ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக டிஎல்ஓ வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒயிட் இன்டீரியர் பீச் பேஸ்ட் இன்டீரியர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸை கொடுக்குது. விண்டோ லைனும் கீழே தான் இருக்குது. உங்களுக்கு சீட் பாக்கெட்ஸ் இதில் வருது, ஏசி வென்ட்ஸ் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். எக்ரெஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். கூட ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னா இதோட டோர் அந்த போர்ஷன் வந்து அந்த ரன்னர் போர்டுக்கு கீழே வரைக்கும் போகுது. அதில் ஒரு ரப்பர்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதனால் இந்த போர்ஷனில் பெருசாக டர்ட் வராது. எக்ஸ்டீரியர் பேசும்போது நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணேன். இது 600 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பவர்டு டெயில்கேட், நம்ம பட்டன் மூலமாக எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ செல்டாஸோட இன்டீரியர் பார்க்கலாம். நம்ம ஹெக்டாரோட இன்டீரியர் குவாலிட்டி எவ்வளோ ப்ரீமியமாக இருந்ததோ அந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுக்கறது தான் செல்டாஸ். ஏன்னா இது அதுக்கு முன்னாடி இருந்த செக்மெண்ட்டாக இருந்தால், அதாவது பின்னாடி இருந்த செக்மெண்ட்டாக இருந்தால் கூட
ப்ரீமியம்னஸில் எந்த குறையுமே கிடையாது. இதில் வந்து சேஜ் இன்டீரியர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கூட ஆல் பிளாக் இருக்கும், பீஜ் எல்லாம் லோவர் வேரியன்ஸில் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த ப்ரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே கிடையாது. இப்போ இந்த காரில் வந்து 10.25 இன்ச்சில் டுவல் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அது சட்டிலாக மினிமலிஸ்டிக்காக நமக்கு தெரியும். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் பிளாக் தான். இதில் வந்து பியானோ பிளாக் கொடுத்துருப்போம், ஏசியோட கண்ட்ரோல்ஸ். அதில் வந்து சிங்கிள் ஜோன் ஏசி தான் இருக்குது. இதில் வந்து டியூவல் ஜோன் ஏசி இருக்கும். அது இதோட ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா இது 8-வே பவர்டு சீட் இருக்கும். கோ டிரைவருக்கு வந்து 6-வே பவர்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் மெமரி சீட்ஸ் 2 கார்லையுமே கிடையாது. ஆம்பியன் லைட், ஒயர்லெஸ் சார்ஜிங்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா 10.25 இன்ச்சில் இருக்கும். டே டைம் விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஒயர்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இதில் கனெக்ட் பண்ண முடியும். கியாவோட 60+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும். போஸோட ஒரு 8 ஸ்பீக்கர் சிஸ்டம், நல்ல ப்ரீமியமான சவுண்ட் இருக்குது. ஏஐ வாய்ஸ் ரெகனேஷன் இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டிலாம் 2 இதுலேயுமே நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருக்கிறது. அதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பெரிய ஸ்க்ரீன். இது வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது. இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா அப்பர்ச்சர் இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் பெருசாக இருக்குது. ஹெக்டரை கம்பேர் பண்ணும்போது அப்பர்ச்சர் சின்னது. இந்த லெக்குக்கு உள்ளே வரக்கூடிய ஸ்பேஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மி. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ஈஸி தான் உள்ளே வர்றது. இந்த லெக் ரூம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு சர்ப்ளஸாக இருந்ததோ, ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் கொஞ்சம் கூட அப்ரைட்டாக உட்காந்துருந்தோம். பெரிய பெஞ்ச் சீட் இருந்தது, தை சப்போர்ட் இன்னும் பெருசாக இருந்தது. கொஞ்சம் கூட நம்ம நிமிர்ந்து உட்கார்ற ஃபீல் இருந்தது. இதில் ரெக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் அது கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த டிஃப்ரென்ஸ். கூட இதில் தை சப்போர்ட் ஓகே தான், என்னால் அந்த அளவுக்கு சர்ப்ளஸாக இல்லை. எர்கனாமிக்ஸ் ஸ்பாட்டடாக தான் இருக்குது. ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, ஏசி வென்ஸ், ஏர் பியூரிஃபையர் இருக்குது. அதுலேயும் ஏர் பியூரிஃபையர் வந்து ஏசிக்குள்ளே வரும். தனியாக ஒரு டிஸ்பிளேயோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி ரீல் பண்ணியிருந்தோம். இது என்னன்னு உள்ளது பார்க்குறவங்க அந்த ரீல் பார்த்துக்கோங்க. இப்போ இது இன்டீரியர் பார்த்தோன்னா ஆல் பிளாக்ல இருக்கு. ஆல் பிளாக்ல இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு அடைஞ்ச ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். இந்த விண்டோ லைன் கொஞ்சம் ஹை ரைஸாக இருக்குது. கிளாஸஸும் சின்னதுனால தான் ஒரு க்ளோஸ்டான ஒரு ஃபீல் சிலவங்களுக்கு வரலாம். எக்ரஸ் பார்க்கலாம். ஈஸியாக வெளியே வரலாம். என்ஜின்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஹெக்டாரில் பார்த்தோன்னா 2 என்ஜின். ஒன்று டர்போ பெட்ரோல் என்ஜின், டர்போ டீசல். டர்போ பெட்ரோல் என்ஜின் பார்த்தோன்னா 143 PS 250 Nm டார்க்கில் இருக்கும். இதில் வந்து அந்த 7 ஸ்டெப் CVT கூட இதில் இருக்கும். முன்னாடி வந்து டிசிடி இருந்தது, இப்போ டிசிடி கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து டீசல். நமக்கு தெரிஞ்ச ஜீப் சோஸ்ட் என்ஜின் 170 PS 350 Nm இருக்கும். அது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் இருக்காது. இந்த பக்கம் செல்டாஸ் பக்கம் வந்தோம்னா 3 என்ஜின்ஸ் இருக்கும். 2 பெட்ரோல்ஸ் இருக்கும், 1 டீசல் இருக்கும். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் பார்த்தோம்னா 115 PS 144 Nm டார்க் இருக்கும். ஐவிடி ப்ளஸ் 6 ஸ்பீட் மேனுவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற டர்போ பெட்ரோல் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 160 PS 253 Nm டார்க்கில் இருக்கும். நம்ம ரீசெண்டாக ட்ரைவ் பண்ண கேரன்ஸில் அந்த என்ஜின் தான் இருக்கும். 7 ஸ்பீட் டிசிடி, 6 ஸ்பீட் IMT அந்த ஆப்ஷனில் இருக்கும். டீசல் பார்த்தோன்னா 115 PS 250 Nm டார்க்கில் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ATயில் இருக்கும். ஏன்னா அதில் மேனுவல் திருப்பி வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ரெண்டையுமே வந்து இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து இதில் வந்து டர்போ பெட்ரோல் இருக்குது, இதில் வந்து CVT இருக்குது. நம்ம ரெண்டையும் வந்து ட்ரைவ் பண்ணலாம். நம்ம இந்த 2 கார்ஸையும் ட்ரைவ் பண்ணலாம். முதல்ல ஹெக்டாரை ட்ரைவ் பண்ணோம். இது அதோட கீ ஃபாப். நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி தான். டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட்ஸில் 2லேயுமே ப்ரீமியம்னஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரிஃபைன்மெண்ட்ஸே வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உள்ளே வராமல் நல்ல கண்டென்ட்டாக வச்சுருக்கிறதா. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதுங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட கூலாக போயிருங்க. கூட ரெஸ்பான்சிபிளான லீகல் ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது வந்து மற்றவங்களை பிளைண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த 2 காரையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுல நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னா ஒரே நாள் ஒரே ரூட்டில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பாருங்கள். அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்து டீட்டெயிலாக நமக்கு எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஹெக்டார் வந்து ட்ரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஹெக்டாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம இப்போ கம்பேரிசன் தானே பேசுகிறோம். செல்டாஸ் கூட ஒரு கம்பேரிசனில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக செல்டாஸை விடைக்கும் கொஞ்சம் கூட நம்ம அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டரில் உட்காந்துருக்குறோம். ஒரு பிக்கர் காரோட ஃபீல் இருக்குது. இன்னொன்று அந்த ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா பேசிக்கலி இதெல்லாம் கிராஸ் ஓவர்ஸாக இருந்தாலும் அந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் இதில் இருக்குது. இப்போ லிட்ரலி நமக்கு வந்து
நிறைய பேருக்கு வரக்கூடிய கொஸ்டினே இதோட இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் 1500cc பெட்ரோல் இன்ஜின் இதுக்கு போதுமா, ஹைவேஸில் எப்படியும் ட்ராக்ஷன் கிடைக்கும் நம்ம நினைப்போம். சிட்டி ஸ்பீட்ஸில் ஏன்னா இது கொஞ்சம் கூட கர்வ் வெயிட் ஜாஸ்தி, அதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் பேசணும். இது ஓகேயா இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேசிக்கலி 143 PS 250 Nm டார்க்கும் இருக்கும். இதில் சிவிடி வச்சுருப்பாங்க. சிவிடியில் நமக்கு 2 மோடு இருக்கும். ஒன்று வந்து டிரைவ்னு சொல்லக்கூடிய நார்மல் மோடு, இன்னொன்று பார்த்தோன்னா ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய மோட். ஸ்போர்ட் மோட் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். இப்போ நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் சிவிடி லிட்டரலி வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும் லைட்டாக, அது வந்து ஹைவேஸில் ஓட்டுமா. ஆனால் சிட்டியில் வந்து ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி நம்மளால் ஈஸியாக ஓட்ட முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த காரோட சீட்டிங்கை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கேமரா 360 எடுத்தோன்னு வைங்களேன். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டில் நிற்கிற வெஹிக்கிள், அதான் அந்த 2 வீலர் ஃப்ரெண்டில் நிற்கிறது, அது எஃப்சின்னு நினைக்கிறேன். எஃப்சி தான், எஃப்சி. அங்கே நிற்கிற ஆக்டிவா எல்லாமே உங்களுக்கு 2 சைடு நிற்கிற ஆக்டிவாலாம் தெரியுது. சைடில் நிற்கிற காரு, பின்னாடி நிற்கிறது, நம்ம என்ன ஆங்கிளில் நிற்கிறோம் தெரியுது. இது இந்த ஸ்க்ரீனோட ஒரு அட்வான்டேஜ். ஒரு 14 இன்ச் ஸ்க்ரீன் வந்து உண்மையிலே இவ்வளோ எஃபெக்டிவான்னு நமக்கு கேட்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து ஹேண்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிட்டி ஸ்பீடில் நம்ம கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு சைஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணி தான் மூவ் பண்ணணும். கொஞ்சம் ஏரியாவை அது கவர் பண்ணி எடுக்கும். இந்த மாதிரி இன்க்ளைன்லாம் ஈஸியாக அது ட்ராக்டபிளாக இருக்கும். கம்ஃபர்ட் தான் இதோட ஒரு பாயிண்ட். இப்போ நான் ரியர் சீட்டில் அது கண்டிப்பாக பேசுவேன். ஃப்ரண்ட் சீட்லேயும் இதில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் இருக்குது, அது எதுவுமே நமக்கு தெரியாதது இதோட சஸ்பென்ஷனோட செட்டப். ஸ்டியரிங் வந்து இந்த ஸ்பீட்ஸில் வந்து லைட்டராக இருக்குது. ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி டாப் கிளாஸ். ஆக்சுவலி நம்ம இதை வந்து கொஞ்சம் ரவ் பண்ணி பார்க்கலாம். சிவிடி எனிடே சிவிடி தான். ஆனால் இந்த என்ஜின் வந்து டர்போ பெட்ரோல்னால உங்களுக்கு ஒரு 1600 RPMலேருந்து 3500 RPMக்குள்ளே அந்த 250 Nm பீக்காக எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம என்ஜின் வந்து அந்த ரவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பவர் அண்ட் டார்க்கை வந்து, அதுவும் மெயின்லி டார்க் தான் வந்து நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகுது. மெனுவரிங்கை பொறுத்தவரையில் இந்த கார் வந்து ஒரு பயங்கர ஹேண்ட்லர் எல்லாம் கிடையாது. ஆனால் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த ஹெக்டாரை கம்பேர் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷனில் கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேண்ட்லிங்கை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸ்டியரிங்கில் வந்து ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது அந்த வெயிட் இருக்குது. பிரேக்ஸில் கொஞ்சம் ஸ்பாஞ்சினஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பாஞ்சினஸ் வந்து இந்த கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இது ஒவ்வொரு ஜேர்னருங்க. அதான் இதை பேஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட்டான செட்டப், அந்த ஸ்பாஞ்சி பிரேக்ஸ், அந்த லைட்டர் ஸ்டியரிங், இதெல்லாம் இதோட டிஎன்ஏல இருக்கிறது. அடுத்து கேட்கப்படுற ஒரு டவுட் வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஹெக்டார் வந்து ஒரு டிரைவர்ஸ் கார் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கூட அதோட ஹேண்ட்லிங் வந்து ஹை ஸ்பீட்ஸில் எப்படி இருக்கும், ஸ்போர்ட் மோட் போடும்போது எப்படி இருக்கும், ஸ்போர்ட் மோட் போடும்போது அதோட ஸ்டியரிங் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்போர்ட் மோட் என்கேஜ் பண்ணேன். ஸ்போர்ட் மோட் என்கேஜ் பண்ணும்போதே வெஹிக்கிளோட அந்த ஒரு அர்ஜினஸ் நமக்கு தெரியுது. யூஸ்வலாக எல்லா வெஹிக்கிள்ஸும் ஆகிறது மாதிரி நீங்கள் ஆக்சலரேஷன் வந்து இன்னும் பெட்டர் ஆகுது. நம்ம கொடுக்குற த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கூட ஃப்ரீ ரவ்விங்காக நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஃப்ரீ ரவ்விங்கான்னு கேட்டால் இந்த இன்ஜின் அப்படி கிடையாது. ஒரு லிமிட்டில் தான் ரவ் ஆகுது. பட் ஸ்டில் அது நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படி ஒரு ஃப்ளோவில் போனோன்னா கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் மோட் யூஸ் ஆகும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டிப்பாக வந்து ஒரு கன்சர்னாக இதில் ரைஸ் ஆகும். எஃபிஷியன்சி கம்மியாகும். இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் குவிக்காக நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ணி போகும்போது நமக்கு வெஹிக்கிள்ஸை ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதில் ஸ்போர்ட் அட்வான்டேஜாக இருக்கும். அந்த இதில் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணி இதோட டைனாமிக்ஸை செக் பண்ணலாம். ஆனால் ரெகுலர் டிரைவ் மோட விடைக்கும் சிவிடியில் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து ஸ்போர்ட் மோடில் தெரியாத மாதிரி அது கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸை டிலே பண்ணி வந்து அப்டேட் பண்ணுது. அது ஒரு அட்வான்டேஜ். கூட நீங்கள் இப்போ வந்து டிரைவ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு நினைக்கும் போது ஓட்டலாம். நீங்கள் மேனுவலில் போடும்போது பிரேக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. யூஷுவல் ஸ்டஃப் தான். ஆனால் அது எப்போச்சும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் ரவ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி நான் பிரிட்ஜஸில் வந்து நம்ம ஓவராக ஸ்பீட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் இதோட அந்த ஒரு டைனாமிக்ஸை செக் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன். நீங்கள் ஓட்டும் போதும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ என்னென்னா வெஹிக்கிள் வந்து ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண நம்மளோட ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் கண்டிப்பாக தெரியுது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனாமிக்கலி சார்ட்டடெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ இந்த மாதிரி லேன் எல்லாம் கட் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கிளவராக பிளான் பண்ணி தான் வந்து நம்ம செட் பண்ணணும். ஆனால் அது எல்லாமே நம்மளால் பண்ண முடிஞ்ச லிமிட்டில் தான் இருக்குது. ஸ்போர்ட் மோடில் வந்து ஸ்பீட்ஸ் வந்து வெரி குவிக்காக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீட்ஸ் வந்து அப்டேட் ஆகுது நம்ம ரெகுலர் டிரைவை உடைக்கும்.
சஸ்பென்ஷன் தான் டாப் கிளாஸ். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், திருப்பி வரும்போது நான் பின்னாடி இருந்து பேசலாம், அவ்வளவு கம்போஸ்டாக வந்து நமக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. கார்னரிங்லாம் இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டான ரோல் எனக்கு தெரியுது. உங்களுக்கு இருக்கா ரோல் இருக்குது, ஸ்லைட்டான ரோல் இருக்குது. அதாவது சாஃப்டாக சஸ்பென்ஷனோட சைடு எஃபெக்ட் ரோல் லைட்டாக இருந்ததாகும், ஏன்னா ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸில் வேறு இருக்குது. எமர்ஜென்சி பிரேக்கிங் எல்லாம் பண்ணோன்னா பிரேக்ஸ் கிடைக்கும், ஆனால் ஒரு பிட் ஆஃப் ஸ்பாஞ்சினஸ் இருக்கும். லெவல் 2 ADAS இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ்லலாம் போகும்போது நம்ம முதல்ல சேஃப்டியில் பேசின மாதிரி ADAS வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இதோட ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிட் ஆஃப் டிரைவரை விடைக்கும் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக தான் இதோட டியூன் இருக்கும். அதாவது பியூர்லி ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை தான் இந்த காரோட ப்ரைம் மோட்டிவாக வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ டிரைவரோட எர்கானாமிக்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே டிரைவருக்கு ரீச்சாக தான் இருக்குது. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கார்ஸ் நான் ரிவ்யூ பண்ணும்போது நானே போய் வந்து இந்த நம்மளோட டேஷ் இதை கோப்ரோ வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்காது, இங்கே எங்கேயா தட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கோப் இருக்குது, எல்லாமே ரீச்சில் இருக்குது. சீட் வந்து பர்ஃபெக்ட். அதாவது இன்டீரியர்லேயே நம்ம பேசினாலும் டிரைவிங்கில் அந்த சீட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படி உங்களை வாங்கி வச்சுருக்குது. இப்போ நான் மனப்பூர்வமாக வந்து ஒரு பள்ளத்தில் போட்டேன், அது கூட உள்ளே வந்து அந்த டக் சவுண்டோடு அப்படி போயிடுச்சு, உள்ளே பெருசாக ரேடியேட் ஆகி வரல. எல்லாமே உங்களுக்கு நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது இடதுக்கே ஹேண்டில் ஸ்டியரிங்கில் அப்படி வச்சுட்டு வலதுக்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட அது இருக்குது. ஆனால் ரீச் ஆகலை. ஓவரால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸிங் வந்து எர்கனாமிக்கலி எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த காரோட ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி யூ டர்ன்ஸ் எடுக்கிறது ஒரு கன்சர்ன். நான் இதில் எப்படி யூ டர்ன் எடுத்து முடியாதுன்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்வீஸ் லைனில் ஏறி அப்படி போய் அதில் போய் கட் பண்ணலான்னு நினச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டீப்பான ஒரு இன்க்ளைனு கூட கட் பண்ணிச்சுது. இதில் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்டியரிங்கை திருப்பினாலே வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆக்டிவ் ஆகும், நம்மளோட வேலையை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி ஸ்டியரிங் நம்ம கிளாக் வைஸில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸுக்கு வரும்போது இண்டிகேட்டர்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுரும். ரேக் அண்ட் ரீச் ஸ்டியரிங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கிறதுனால நம்மளோட பொசிஷனுக்கு வைக்க முடியும். அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள்னால நம்மளோட பொசிஷனுக்கு சீட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. என்ன இவ்வளோ பெருசாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும், அது சப்ஜெக்ட். இப்போ இதில் 3 மோட்ஸ் இருக்குது. மற்ற கம்பேரிசன் ப்ராடக்ட் மாதிரி ஈக்கோவும் இருக்குது, டிரைவ் இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது. ஈக்கோ நான் போடலை. ஈக்கோ வந்து நீங்கள் ரொம்ப செடேட்டாக ஓட்டணும், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும் நினைக்கும்போது மட்டும் போட்டுக்கோங்க. ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஈக்குவலாம் இந்த காரோட சைஸு கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது வந்து நான் ரெக்லைன்ட் ஆப்ஷனில் இருக்கிறது. இது வந்து 5 சீட்டர் ஹெக்டார் தான், ஹெக்டார் ப்ளஸ் கிடையாது. இந்த கார்லையும் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சீட் வந்து இவ்வளோ தூரம் உங்களால் ரெக்லைன் பண்ண முடியும். ரெக்லைன் பண்ணும்போது தை சப்போர்ட்டும் கூட அந்த லோவர் போர்ஷனும் சேர்ந்து தான் வந்து மூவ் ஆகுது. அதை நான் உங்களுக்கு ஒரிஜினல் பொசிஷனை காட்டுறேன். ஒரிஜினல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக உட்காந்துருக்குது. இந்த காரோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த தை சப்போர்ட்டு தான். நம்ம எப்படி உட்கார்ந்தாலும் தை சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ளாட்டான ஒரு சீட் 3 பேர் உட்கார முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கார் அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கு. இதில் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுருக்கு. ஏன்னா பின்னாடி அந்த பீம் அசம்பிளும் காயில் ஸ்ப்ரிங்கும் சேர்ந்த அந்த ஒரு காம்பினேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் எவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குமோ அந்த கம்ஃபர்ட்டை இது கொடுக்க முடியும். இப்போ ஸ்பீட்ஸ் எல்லாம் உள்ளே தெரியல, ரோட் நாய்ஸ் எதுவும் உள்ளே கேட்கல. இந்த பேடு மாதிரி இல்லை, இது ஒரு கிளாத் மெட்டீரியல்னால் இருந்தாலும் உள்ளே லைட் வரல. இந்த போர்ஷனுக்கு கீழே ஹீட்டு பெருசாக இல்லை, ஏசி ஓகேஷாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ரிவ்யூஸில் லைட்டுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம், நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸ்பேஸ் கூட அந்த ஓக் ஒயிட் அந்த ஒரு இன்டீரியர் ஸ்டைல் பிளாக் அண்ட் பீச் காம்போவாக இருக்கிறதுனால அந்த ஆல்ரவுண்டாக உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து நல்லாவே தெரியுது. டிஎல்ஓ நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட அப்ரைட்டாக உட்காந்துருக்கீங்க. ஷோல்டருக்கு ரொம்ப கீழே தான் விண்டோ லைன் இருக்குது. ஆல்ரவுண்டாக நீங்கள் அப்படி உட்காந்து போகிற அந்த ஒரு ஸ்டைலில் போக முடியும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது பண்ணோன்னா இந்த பொசிஷன் கூட பர்ஃபெக்டாக இருக்குது. லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது அந்த ஒரு அட்வான்டேஜ். இதுதான் சீட்டிங்கில் இந்த காரில் இருக்கிற அட்வான்டேஜ். மற்றபடி டிரைவருக்கு இந்த போர்ஷனில் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் ஆகலாம், மொபைல் வைக்கிறதுக்கான ஆகலாம், இங்கே ஆம்ரஸ் பாயிண்ட் ஆகலாம், ஓகே தான். இப்போ பிரேக்ஸ் வந்து இங்கே தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஜி4ஸாக இல்லை, நோஸ் டே வந்து லைட்டாக தெரியுது. இப்போ ஆக்சுவலி இதோட சஸ்பென்ஷனோட குவாலிட்டியை ரியரில் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு பிட்டர் பேட்டரான ரோட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நீங்களும் பையிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா
இதோட அந்த பீம் அசம்பிள் காயில் ஸ்ப்ரிங்கோட அந்த ஒரிஜினல் குவாலிட்டி வந்து இந்த போர்ஷனில் தெரியும். இப்போ பாருங்கள், இது உண்மையிலே ரொம்ப ரஃப்பான ஒரு ரோட், நிறைய பேட்டர்ஸ் இருக்குது, உள்ளே வந்து ரேடியேட் ஆகி எதுவுமே வரல, நம்மளை நல்ல கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது, ஆனால் அது நமக்கு தெரியுது, ஆனால் கூட நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது. இது இந்த காரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்லேயே கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஹெக்டர் சொல்கிறதுக்கான ரீசனே தான். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இப்போ இந்த காரை வந்து ஒரு டிரைவர் ஓட்டுறாருன்னு வச்சுருக்கேன். நம்ம கார் இப்போ வந்து ஆன்சன் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு டிரைவர் ஓட்டுற ஒரு ஃபீலில் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ஹெக்டர் ப்ளஸ் வந்து 6 சீட்டர் வெர்ஷன் எடுத்திங்கன்னா கேப்டன் சீட்ஸ் கிடைக்கும். கேப்டன் சீட் இல்லாட்டி கூட இந்த சீட்டில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவான லெக் ரூம் இருக்குது. இந்த சீட்டை நீங்கள் கொஞ்சம் கூட ஃப்ரண்டில் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மிட் சைஸை விடைக்கும் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த காரோட சைஸுக்கு வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுல உள்ள ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீனும் சென்சார்ஸும் இருக்கிற இந்த காம்போ தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டைனாமிக்காக அந்த லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது, உங்களுக்கு ஆல்ரவுண்டு விசிபிலிட்டி இதெல்லாம் இதில் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இப்போ சர்வீஸ் அவைலபிலிட்டி அடுத்து கேட்பாங்க. சர்வீஸ் அவைலபிலிட்டி பொறுத்தவரை எம்ஜி வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளானில் தான் இருக்காங்க. இப்போ எங்களோட இந்த பெல்ட், இந்த வெஹிக்கிள் கொடுத்தவங்க முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் திருவனந்தபுரம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருநெல்வேலி, அப்புறம் மதுரை. இதுக்கு இடையில கண்டிப்பாக டீலர்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட ரீஜனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த எம்ஜி ஷீல்டு ப்ரோக்ராம் எல்லாம் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருக்கிறது, அதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போது இதோட டெக் வந்து ஓவர்லோடடாக இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 2019 நம்ம இந்த பீரியட் வந்து ஹெக்டாருக்கு முன்னாடி ஹெக்டாருக்கு பின்னாடின்னு சொல்கிறது உண்டு. இந்த இன்டர்நெட் இன்சைட், இந்த டெக் சேவியான இந்த விஷயங்கள் எல்லாமே சோஃபார் ஒரு 5 வருஷம் ஆக போகுது. இது செப்டம்பர் ஆகும்போது 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஆன்சர் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் தூக்கி போட்டாருன்னா கூட என்னோட வாய்ஸ் மாறாத அளவுக்கு அப்படி வந்திருந்தது. என்னென்னா இந்த டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ஓவர் டன் தான். ஆனால் ஓவர் டன்னாக இருந்தாலும் அது வந்து நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு அது இருக்குது. ப்ளஸ் வந்து ஓவர் தேர் அப்டேட்ஸ் இருக்கிறதுனால குளோபலி அவங்களுக்கு இருக்கிற அப்டேட்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்கலாக இது எடுத்துக்கிடும். அதில் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்லாங்காக சொல்கிறது உண்டு, மாருதியும் சீப் கிடையாது, ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவும் காஸ்ட்லி கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் இன்னைக்கு இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து எம்ஜி ஷீல்டு ப்ரோக்ராம் ப்ளஸ் எம்ஜி கொடுக்குற அஷூரன்ஸோட ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக வரும்னு நம்ம பார்க்கல. எம்ஜியோட ஓனர்ஸுக்கு பழைய ஹெக்டார்ஸ் வச்சுருந்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பார்ட்ஸ் அவைலபிலிட்டியில் கொஞ்சம் டிலேடான சர்வீஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஜேஎஸ்டபிள்யூ வந்திருக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து எம்ஜியோட ரீசேல் பற்றி இல்லை ஹெக்டரோட ரீசேல் பற்றி ஒரு டவுட் இருக்கும். ரீசெண்டாக ட்ரூம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி பண்ண ஒரு கேஸ் ஸ்டடி வைஸ் பார்க்கும்போது 74%, அதாவது 74% ரீசேல் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூட வந்து எம்ஜி சைட்லேருந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஹெக்டர் கூட இருக்கிற மற்ற கார்ஸ், அதாவது ஹெக்டரும் ஹெக்டர் ப்ளஸும் ஹேரியர் சஃபாரி மாதிரி 700 5 சீட்டர் 7 சீட்டர் மாதிரி கம்பேரிசனில் நம்ம யாருக்கானதுன்னு சொல்கிறோன்னா பியூர்லி டெக் ஓரியன்ட் பீப்புள், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்குறவங்க, சாஃப்டரான ஒரு சஸ்பென்ஷன் இருக்குன்னு பார்க்குறவங்க, பின்னாடி சீட்டை விரும்புகிறவங்க, ஃபேமிலிக்கு லாட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து பின்னாடி இருக்கணும்னு பார்க்குறவங்க வந்து ஹெக்டார் பார்க்கலாம். அப்போ அந்த கம்பேரிசனில் வந்து 700வும் சஃபாரி ஏரியரையும் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட ஃபியூல் எக்கானமி பொறுத்தவரை நம்மளோட இந்த கார் வந்து ஒரு 10 கிலோமீட்டராக சரவுண்ட் பண்ணி தான், 8லேருந்து 10 11 அதை பேஸ் பண்ணி தான் வேரியஸான ரோட் கண்டிஷனுக்கு இந்த சிவிடி ஆப்ஷன் கொடுக்கும். டீசலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹெக்டார் மிஸ் பண்ண ஒரு பெரிய அட்வான்டேஜ், அது அட்வான்டேஜ் ஆகிருக்கணும், ஆனால் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதே அந்த ஜீப்பில் இருந்து சோர்ஸ் பண்ண அந்த என்ஜினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்காதது. ஐ மீன் அவங்க வந்து கிளாஸ்டரில் வச்சுருக்கிற ஏடி கூட இதில் வச்சுருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது பார்த்தோன்னா மேனுவல் வந்து ஒரு 10லேருந்து 13 வரைக்கும் ஃபியூல் எக்கானமி கொடுக்கும் வேரியஸ் கண்டிஷன்ஸுக்கு. ஆனால் ஆட்டோமேட்டிக் இருந்திருந்தால் பையர்ஸுக்கு அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். டீசலை விடைக்கும் பெட்ரோல் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும். ரீசன் வந்து இது சிவிடினால ப்ளஸ் டர்போ பெட்ரோல் அந்த சிட்டி டிரைவ்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ரிவ்யூவோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம வந்து இப்போது கன்சல்டிங் காலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கம்பேரிசனில் பேசுவோமோ அது இவ்வளோ நாளைக்கு வந்து அதை
ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மெயினாக அந்த டீலர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லா டீலர்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கம்பேரிசனில் பண்ண முடியும். கம்பேரிசன் இந்த சென்ஸ் இன்னொரு ப்ராடக்ட்டை பேஷ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட்டை பெஸ்ட்டுன்னு சொல்கிறது மாதிரி நம்ம பண்ணலை. நம்ம என்னென்னா அந்த செக்மெண்ட் வர்றவங்க அந்த காரில் என்ன குட்டீஸ் இருக்குது அதை விடைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் க்ரோ ஆகலான்னு உள்ள ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு ஓவரால் இந்த ஒரு டிஸ்கஷன் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசனே பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மேலே மக்களுக்கு வந்த ஒரு இதே வந்து இன்றைக்கி ப்ரைஸஸில் வந்து கரெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பாட்காஸ்ட்டே அதை ரிலேட்டடாக பண்ணியிருந்தோம். அந்த ப்ரைஸ் கரெக்ஷனில் இந்த ஹெக்டாரும் உங்களோட பையிங் ரேடாரில் வர்றதுனால தான் நம்ம இந்த கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம செல்டாஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் என்ஜின் ஸ்பெக்லேயே பார்த்துருப்பீங்க, டாப் ஆஃப் த லைனில் உள்ள டிசிடி இதே ரூட்டில் தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் அதில் சொல்ல மிஸ் பண்ணது, நம்ம ஹெக்டார் ட்ரைவ் பண்ணும்போது சொல்ல மிஸ் பண்ணது, அதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா 5.8 மீட்டர்ஸ் வரும் நம்ம ஒரு யூ டர்ன் அடிக்கும்போது. நீங்கள் அந்த நான் ட்ரைவ் பண்ணுற அந்த கடைசி போர்ஷனில் பார்த்துருப்பீங்க, இது வந்து 5.3 மீட்டர்ஸ் வரும். இதுலேயும் அந்த எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கிடைக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னா அது கொஞ்சம் கூட அப்ரைட்டாக இருந்தது. இது வந்து இந்த மிட் சைஸ் எஸ்யூவியோட ஒரு ஸ்டைலில் இருக்குது, பானட் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ சிவிடி வந்து அந்த ஒரு சிட்டி ஸ்டைலில் அந்த யூஷுவல் ரப்பர் பேண்ட் எஃபெக்டோட ஒரு ஸ்லைட் எஃபெக்டில் இருந்ததுன்னா டிசிடி நமக்கு தெரியும் இது அப் ஷிஃப்டிங் ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கும், குவிக்காக அப் ஷிஃப்ட் பண்ணோம், குவிக்காக டவுன் ஷிஃப்ட் பண்ணோம், நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்கும். லிட்ரலி என்னென்னா இந்த சீட் நல்ல ஹைட்டில் இருக்குது, கொஞ்சம் நம்ம லோவாக வச்சோன்னா தான் கரெக்ட் பொசிஷனில் இருக்கும். நான் முதல்ல ஏறும்போது இதை நான் கவனிக்கலை. ஆக்சுவலி ஸ்டியரிங் வந்து ஹெக்டார் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இதில் தெரியும். ஸ்டிஃப்னா வெயிட்டடாக நமக்கு தெரியும். ஹெக்டார் ரொம்ப லைட்டாக இருக்கும் சிட்டி ஸ்பீடில், இது கொஞ்சம் வெயிட்டடாக நமக்கு தெரியும். ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து இதோட ஒரு ஸ்டைல். இதுலேயும் லெவல் 2 ஆடாஸ் இருக்குது. ஆல்ரவுண்டு விசிபிலிட்டிலையும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபியூச்சரிஸ்டிக் தான் இதுவும். இப்போது மெயினாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு இதே வந்து இதோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி பற்றி. இப்போ செல்டாஸ் வந்த புதுசில் செல்டாஸோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது. இப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் வந்து அண்டுலேஷன்ஸ் அது நல்லா சோக் பண்ணுது, ஆனால் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நான் அந்த கதைக்கு வர்றேன். ஏன்னா முதல்ல இருந்த செல்டாஸ் பார்த்தோன்னா நல்ல ஸ்டிஃபாக இருந்தது. செல்டாஸோட ஃபேஸ் லிஃப்டோட ரிவ்யூலையும் நம்ம புதுசில் வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். இது வந்து நம்மளோட பக்கத்தில் வர வெஹிக்கிளை வந்து கிட்ட வரும்போது அலர்ட் கொடுக்கறது இருக்குது. இவங்க சஸ்பென்ஷனை அந்த பழைய சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்ததை மாற்றினாலுமே இதோட சஸ்பென்ஷன் ஹெக்டாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டிஃப் தான். இங்கே தான் அந்த செல்டாஸுக்கும் ஹெக்டாருக்கும் உள்ள டைரக்ட் கம்பேரிசன் நம்ம பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷனோட டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இப்போ இந்த கார் வந்து இந்த ஸ்டிஃப்னஸோட ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹை ஸ்பீடில் நமக்கு டைனாமிக்கலி சார்ட்டடாக கிடைக்கும் ஹெக்டாரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த காரோட ஒரு இது என்னென்னா ப்ளஷ்ஷான ஒரு ரைடு கொடுக்கும். அதுதான் அந்த ரெண்டோட மெயினான டிஃப்ரென்ஸ். இன்னொன்று பார்த்தோன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த காரில் அந்த அடுத்த செக்மெண்ட் கொஞ்சம் கூட லெங்தியான கார், கொஞ்சம் கூட வீதியான கார், கொஞ்சம் கூட ஹைட்டான கார்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துருப்போம். கொஞ்சம் பெரிய ஒரு 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 எஸ்யூவியோட ஃபீல் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். இப்போ இதில் அந்த இண்டிகேட்டர்ஸ் போடும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிளைண்ட் வியூ மானிட்டரிங், அதாவது மிரர் இங்கே டிஸ்பிளே ஆகிறது கேமராவில் ஒரு நல்ல விஷயம். இப்போ எர்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் இங்கே வந்து கொஞ்சம் கூட கிளாஸாக, அதாவது ரொம்ப ஓவர் டூவாக இல்லாத ஒரு இன்டீரியர். அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன், அது இந்த ஒரு ஜெனரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஜெனரேஷன்னா கார் பேஸ்டாக சொல்லலை, பீப்புள் பேஸ்டாக சொல்கிறேன். இப்போ மினிமலிஸ்டிக்காக நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் எல்லா விஷயங்களும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு இது பிடிக்கும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீன்ஸ் இன்றைக்கி காமனாக போச்சு. இன்றைக்கி நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் குளோபலி நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லக்கூடியது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மஹேந்திராவோட அந்த ஆல் எலக்ட்ரிக், அந்த பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மில் உள்ள ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தா மொத்தமே ஸ்க்ரீனாக தான் இருக்குது. டாட்டாவோட ஸ்டியரிங்கில் எல்லாம் டிஸ்பிளே வர்ற லெவலுக்கு மாறியாச்சு. அப்போ பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த நிறைய பேருக்கு பிடிக்காத பீப்புள், அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனும் இந்த செட்டப்பு நல்லா பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஆல் பிளாக்கில் ஒரு ஸ்போர்ட்டியர் நேச்சரில் இருக்குது. இதில் சேஜ் க்ரீன் இன்டீரியர்ஸ் உண்டு, பீஜ் உண்டு, பிளாக் உண்டு, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் காம்பினேஷன்ஸ் கம்மி தான். ஓவராலாக
இது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்ல ப்ரீமியமாக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக நீட்டாக இருக்கும். இப்போ சிட்டி டிரைவபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிடி மேலே டிசிடியோட டெக்னாலஜி வைஸ் வந்து அவங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தால் கூட டிசிடிஸில் வந்து சிட்டி ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு நம்ம பேசுவோம். அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் சிட்டிக்கு வந்து சிவிடிஸ் நல்லா இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் அப்படி ஒரு சாய்ஸ் பார்த்தா கூட இதில் சிவிடி இஸ் ஈக்குவல் டு ஐவிடின்னு நம்ம சொல்கிறது மாதிரி இவங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் வந்து ஐவிடி உண்டு. அந்த இடத்துல தான் ஹெக்டர் ஒரு ஸ்டெப் மேலே போகுது. நீங்கள் ஒரு ஐவிடி வாங்கணுன்னா எண்ணெயில் தான் இங்கே வாங்க முடியும், டர்போவில் வாங்க முடியாது. ஆனால் ஹெக்டரில் வந்து டர்போவில் வந்து சிவிடி கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்கும். சிட்டி டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக பார்த்தோன்னா இது கொஞ்சம் கூட டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது வந்து பின்னாடி சீட்டில் உள்ளது நம்ம அடுத்து பேசலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கம்போஸ்டாக நமக்கு தெரியும். அதாவது சின்ன கார் மாதிரி ஒரு ஃபீல் அது கொடுக்கும். அது கொஞ்சம் பெரிய கார் ஃபீல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி லேன் சேஞ்சிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதில் வந்து ஒரு ரோலுன்னு சொல்ல முடியாது, ஒரு சாஃப்ட்வேர் அந்த குஷனிங் எஃபெக்டோட ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு அதில் இருக்கும். நம்ம முதல்ல ஹெக்டரை டிரைவ் பண்ணால் அந்த பிரிட்ஜில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அதே ரூட்டு தான் நம்ம ஓட்டுறோம். இந்த அண்டுலேஷன்ஸை செக் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த ப்ரோக்கன் ஜாயின்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது தெரியும். ஒரு ஸ்லைட்டான ஒரு பிட்டர் பேட்டர் தெரியுது. ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவில் அந்த சேஞ்சை பாசிட்டிவாக பேசியிருப்போம். இது நெகட்டிவ் பேசுகிறது கிடையாது. என்ன ஆஸ்பெக்ட்னா நம்ம இன் கம்பேரிசன் வித் ஹெக்டரில் இதில் ஒரு ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் மற்றபடி வெஹிக்கிள் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. அந்த ஒரு ப்ளஷ் ரைடு வர்சஸ் அந்த ஒரு பேலன்ஸ், அந்த ஸ்டிஃப்னஸும் ஹேண்ட்லிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரியும். ஆன்சர் இதில் உனக்கு ரோல் தெரியுதா? இதில் ரோல் தெரியாது. ஏன்னா இது வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த ரோல் இல்லாமல் வெஹிக்கிளை வந்து பார்க்கும். அது நீங்கள் பேக் டு பேக் ரெண்டையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது வந்து தெரியும். இனி நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து பின்னாடி உட்கார்ற இடத்துல தான். இதுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டில் நிறைய பேர் கேட்குற இடத்துல இப்போ இந்த காரை நம்ம டீக்ரேட் பண்ணி பாயிண்ட்டுக்கு வரல. அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு இதை வரைக்கும் வேறு ஸ்கோப் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து இது என்ன கான்செப்டில் நம்ம பண்ணுறோன்னு நினைக்கலாம். ஆனால் என்னென்னா வேறு சாய்ஸ் இல்லை. நம்ம இப்படி தான் இதை பேசி ஆகணும். ஐ மீன் உங்களுக்கு நம்ம ஃபுட்டேஜ் எடுத்து காட்டி ஆகணும். என்னென்னா இந்த பின்னாடி சீட் வந்து நிறைய பேருக்கு சர்ப்ளஸாக உட்காந்து பழகியிருப்பாங்க. அவங்களால இந்த மிட் சைஸை வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இங்கே ஹேட்ச்பேக்ஸில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும், பெரிய ஸ்பேஸாக தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த முன்னாடியே ஒரு நல்ல செதானில் இருக்கிறவங்க, மிட் சைஸ் சி செக்மெண்ட் செதான்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்க, இல்லை இ செக்மெண்ட்டில் இருந்த செதான்ஸ்லேருந்து டி செக்மெண்ட்டில் இருந்த செதான்ஸில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாயிண்டில் வந்து இதோட ப்ரைஸும் இன்றைக்கி 25 லட்ச ரூபா பக்கம் வந்தாச்சு, இல்லை அதுக்கு மேலேயே வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு இந்த ஸ்பேஸை விடைக்கும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான் அந்த நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் ஃப்ளாட் சீட்டு, 3 பேர் உட்கார முடியும். அந்த ஒரு கன்ஜஷன்ஸ் லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த சஸ்பென்ஸோட குவாலிட்டி இதில் தெரியும் பாருங்கள். இதில் ஒரு ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த கார் இந்த இடத்துல அப்படி ஒரு ப்ளஷ்ஷாக போயிட்டுருக்கும். அதை நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டிரைவருக்கு இந்த கார் கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்கும். பேசஞ்சர்ஸுக்கு ஹெக்டர் கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்கும். அப்புறம் ஆல் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஸ்பேஸை வந்து ஒரு பீச் காட்டுற அளவுக்கு காட்டாட்டி கூட இந்த காரில் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் சன்பிளைனை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல வெளிச்சம் வருது. நான் சன்ரூஃபுக்கு அந்த ஹீட்டு காட்ட வேண்டிய அந்த பேடை, இதுவும் ஒரு திக்கான பேடு கிடையாது. பேனரோமிக் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தானே இருக்கும். அதுவும் திக்காக தான் இருக்குது. சன்லைட் உள்ளே பெருசாக வரல. ஃப்ரண்டில் கால் உள்ளே போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. தை சப்போர்ட் அது வரைக்கும் இல்லை, பட் ஸ்டில் தை சப்போர்ட் இந்த பாயிண்டில் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இருக்குது. எர்கனாமிக்ஸ் எல்லாமே சார்ட்டட் தான். சி டைப் சார்ஜர் இருக்குது, ஏர் பியூரிஃபையர் இருக்குது. ப்ளஸ் ஏன்னா அதில் ஏர் பியூரிஃபையர் அதுக்குள்ளே இருக்குது, ஏசிக்குள்ளே இருக்குது, தனியாக வந்து வெளியே இருக்குது. இதில் ரெக்லைனிங் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் கூட பெரிய ரெக்லைன் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிரேக்ஸ் வந்து பார்க்கணும். ஆக்சுவலி அந்த இது நம்ம பேசும்போது ஸ்லைட்டாக ஒரு ஜி-ஃபோர்ஸ் தெரிஞ்சுது. ஜி-ஃபோர்ஸோடையும் அதில் ஒரு நோஸ் டைவ் தெரிஞ்சது. ஆக்சுவலி இதில் நோஸ் டைவ் பெருசாக இல்லை, கொஞ்சம் கூட ஷார்ப்பனான பிரேக்ஸாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஆன்சா உனக்கு ஷார்ப்பராக ஃபீல் ஆகுதா? இப்போ நம்ம அந்த பிட்டர் பேட்டர் செக்ஷனுக்குள்ளே வந்தோம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸை நமக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக காட்டுறது.
இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் கார்ஸில் ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சஸ்பென்ஷனை ஸ்டிஃபன் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்து காமன். அதில் இந்த கார் வந்து ஒரு பேலன்ஸ் அட்டைன் பண்ணாலும் அந்த ப்ளஷ் ரைடை வந்து மிஸ் பண்ணுற இடம் இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிட்டர் பேட்டர் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாங்கள் அதான் இந்த கேப்பில் நானும் ஆன்சர் டேனி வைரல் ஃபீவர்னால இந்த கண்டென்ட் எடுக்கும்போது டேனி இல்லை, அப்போ ஆன்சன் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஆன்சன் கிட்ட பேசும்போது எங்களுக்கு வந்து இந்த எக்கோ ஸ்போர்ட்டில் இருந்து பழகி போச்சு, எங்களுக்கு இந்த ஸ்டிஃப் வந்து காமன். ஆனால் அந்த ப்ளஷ்ஷான ரைடில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது நமக்கு லிட்ரலி என்னென்னா அந்த ஒரு ப்ளஷ்னஸோட ஒரு எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஓகே, இது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களும் உங்களோட பர்டிகுலர் காரை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா இப்படி பேக் டு பேக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது உண்மையிலே தெரியும். கூட ஒரே ரூட்டில் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம இன்னும் கிளாரிட்டியில் எடுக்க முடியும். இப்போ வந்து இந்த கம்பேரிசனில் வந்து நம்ம என்ன வெர்டிக்ட் சொல்ல முடியும்னா, நான் இந்த 2 செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இப்போ ஹெக்டார் வர்சஸ் செல்டாஸில் நமக்கு புரிகிற ஒரு மெயின் விஷயம் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு இ செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்பேஸ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு டி செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டான ஸ்பேஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெக்டார் ஒரு சாய்ஸாக எடுக்கலாம். கூட நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் டியூன்டான ஒரு கார் உங்களுக்கு வேணும், நீங்கள் மேக்ஸிமம் பேக் சீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஹெக்டார் பார்க்கலாம். கொஞ்சம் டெக் ஓரியன்ட் இன்டர்நெட் கனெக்டடான ஒரு கார் பார்க்கணும், அந்த ஒரு சாஃப்டான ஒரு டிரைவிங் பொசிஷன், சாஃப்டான ஒரு டிரைவிங் நேச்சர், ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷன் அப்படி பார்க்குறவங்க கண்டிப்பாக ஹெக்டார் வந்து வாங்கலாம். நிறைய டவுட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி எம்ஜிஎஸ் பிராண்டுக்கு மேலே இருந்ததெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு மிஸ் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் ஹைவேஸ் ஜாஸ்தி ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஆனால் டீசல் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லாத இருக்கிறது. ஆனால் மற்றபடி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து அந்த ப்ளஷ் ரைடு குவாலிட்டி பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கார் பார்க்கலாம். இப்போ செல்டாஸ் இருக்கக்கூடிய செக்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்மெண்ட், இந்த இடத்துல தான் இந்த கம்பேரிசனில் என்னென்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்டோட ஒரு இது வந்து ஒரு பாட்காஸ்ட் நம்ம பேசியிருந்தோம். அதாவது அந்த செல்டாஸோட டாப் அண்டோட ப்ரைஸ்லேயே நமக்கு இந்த கார்ஸ் வந்து கிடைக்கிறதுனால தான் நம்ம இப்படி ஒரு கம்பேரிசனுக்கே வந்தோம். அந்த இடத்துல ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஸ்டிஃப் அண்ட் சஸ்பென்ஷனில் ஹைவேஸில் கொஞ்சம் கூட ஸ்டேபிளான ஒரு ஆப்ஷனில் பெட்ரோலில் 2 ஆட்டோமேட்டிக், டீசல்லையும் ஒரு ஆட்டோமேட்டிக்னு வெரைட்டி ஆஃப் என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனோட சாய்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செல்டாஸ் பார்க்கலாம். செல்டாஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன மார்ஜினில் கீழே தான். ஏன்னா அந்த ஓவரால் டைமென்ஷன் ஸ்பேஸ் அதை பேஸ் பண்ணி வரும்போது ஹெக்டார் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்குது. அது நீங்கள் அந்த ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஏன் செல்டாஸ்னால் நமக்கு செல்டாஸ் தான் கிடச்சிது, அதுதான் ரீசன். மற்றபடி நம்ம செல்டாஸ் தான் இதுக்கு கம்பேர் பண்ண கிடையாது. ஹெக்டார் கூட நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே போனோம். அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு வெஹிக்கிள் கிடச்சிது, அது ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. கூட இந்த வெஹிக்கிள் நாங்கள் டீலர்கிட்ட கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்தோம், ஃபார்ச்சூன் எம்ஜி. ஏன்னா நம்ம கூட அவங்க நல்ல ரேப்போ இந்த சென்ஸ் என்னன்னா நம்ம வெஹிக்கிள் கேட்டால் திருவனந்தபுரத்தில் கொடுப்பாங்க. முன்னாடி காமெட் கொடுத்தாங்க, கிளாஸ் டோர் டிரைவ் கொடுத்தாங்க, ஆஸ்டர் பண்ணோம், ஹெக்டர் பண்ணோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் நெக் டு நெக் கம்பேரிசன் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம், டீலர்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதர் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.